கடவுள் எங்க இருக்கிறார்னா கட்டடத்துல கிடையாது கடவுள், இந்த ஆலயத்துல கிடையாது கடவுள், இந்த கூடாரத்துல கிடையாது கடவுள். கடவுள் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் மனுஷனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுவது கிடையாது. அவர் கட்டடத்துல வாசம் பண்றதில்லை. நீங்க வேர்வை சிந்தி கட்டினாலும், நீங்க ரத்தம் சிந்தி கோயில் கட்டினாலும் கடவுள் கோயில தங்கிறது கிடையாது. நான் சொல்லுவேன் அல்லவா, ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருக்கும் போது அங்க என்ன எழுதிருந்தாங்கன்னு சொன்னா, இந்த ஆலயம் அநேகருடைய கண்ணீரால் கட்டப்பட்டது அப்படின்னா, அந்த கோயிலுக்கு இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கண்ணீர் வடிச்சு அந்த கோயில் கட்டினாங்க. நீங்க கண்ணீர் விடுங்க, ரத்தம் கூட சிந்துங்க கோயில் கட்டுறதுக்கு. பட் ஒரு காரணத்தை புரிஞ்சுக்குங்க, கட்டுற அந்த கோயில கடவுள் தங்கிறது கிடையாது.